புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்து விட்டாயோ? அப்படிதான் ஆண்டவர் பார்த்து, அவனை பார்த்து ஆண்டவர் ஆதங்கம் பண்ணினார். நமக்கு தெரியும், முச்செடி திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. யாத்திரை 3ஆம் அதிகாரத்தில் அங்க மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறார். மாமாவுடைய ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும். திடீரென்று அந்த பச்சை முச்செடியில தீ எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. அங்க பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம். இது என்ன அதிசயம்? என்ன பச்சை முச்செடி தீப்பற்றி இருக்கிறது. எரிந்தாலும் அந்த செடியானது, அந்த முச்செடியானது கருகவில்லை. எந்த பேட் ஸ்மெல் வரல. இது என்ன அதிசயம் என்று மோசே அருகிலே சென்ற பொழுது முச்செடியிலிருந்து யார் பேசினா? கர்த்தர் பேசினார். மோசே, மோசே, நீ நிற்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்த பூமி. உன் காலில் இருக்கிற பாதரட்சை என்ன செய்ய? கழற்றி போடுனாரு. கர்த்தர் சொன்னாரு, உன் காலில் நான் இப்ப வாண்ட பேச போறப்பா, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. தேவன் பேச சொல்லி அழைச்சார். அதனால தான் அவர் சொல்லுவார் அங்க 33 அதிகாரம் 11, 12, 13 நினைக்கிறேன். நீர் எங்களை பேர் சொல்லி அழைச்சிங்களப்பா. நீ எவ்வளவு கிருபையுள்ள ஆண்டவர், எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர். இந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவத்தை மன்னிக்க கூடாதா? இந்த ஜனங்கள் வழி விலகி போனார்களே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டார்களே, தங்களுக்கு ஒரு கன்று குட்டியை செய்து தெய்வத்தை மறந்து விட்டார்களே. ஆண்டவரே, இந்த ஜனத்து மேல கோபம் கொண்டிருந்தால் இந்த ஜனம் அழிந்து போகுமே, கிருபை பாராட்டும், இரக்கம் பாராட்டும் என்று மோசே கெஞ்சி பிரார்த்தனை செய்தான். கர்த்தர் மோசேயின் கெஞ்சுதலுக்கு இரக்கம் செய்தான். அல்லேலூயா. நமக்கு தெரியும், ஒரு ஆள் புதிய ஏற்பாட்டில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். நீ உங்களுக்கு தெரியும், லூக்கா 19 அதிகாரத்தில் அவனுடைய பேர் சகையு. அவன் ஒரு ஆயக்காரன், மிக குள்ளமானவன். அந்த சகைவுக்குள்ளே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறதுக்கு ஆசைப்படுது பெருசு இல்லை. ஆசைப்படுகிற அவனுக்குள்ளே அவரை பார்க்குவதற்கு வகை தேடினான். சந்தர்ப்பம் கிடைக்குதா? ஒரு ஆளு நல்ல வசதியான பணக்காரரு, ஒரு ஊழியக்காரனை பார்த்த நேரம், ஐயா பிரைஸ் எல்லாம், ஐயா சோத்திரம் சோத்திரம், நல்லா இருக்கீங்களா ஐயா? ஊழியம் நல்லா இருக்கா ஐயா? எல்லாம் சிறப்பா இருக்கு. ஆமையா, எல்லாம் சிறப்பா இருக்கு. நானும் உங்க ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கேன். ஆனா நேரம் தான் இல்லை. இதுதான் அவர் பார்த்த நேரமெல்லாம் சொல்லுவாரு. ஒரு நாளும் மனுஷன் என்ன செய்யறது இல்லை, கொடுக்கணும்னு சொன்னவர் ஒரு நாளும் கொடுத்ததே இல்லை. நிறைய வீட்டில் சாப்பிடுங்களா? நீங்க எங்க வீட்டுல எல்லாம் இங்க சாப்பிடுவோம், காப்பி போடட்டுமா? அவங்க ஒரு நாள் போட மாட்டாங்க. என்ன பொறுத்த உபசரிக்கணும்னு சொன்னா போன உடனே என்ன செஞ்சிடணும், போட்டு கொடுத்துடணும். இருக்கிறத கொண்டு போய் முன்னாடி வச்சிடணும். சாப்பிடுங்க பிரதர், சாப்பிடுங்க சிஸ்டர், ஐயா சாப்பிடுங்க, அம்மா சாப்பிடுங்க. அந்த உபசரிக்கிற குணம் முக்கியமான ஒரு காரியம். அவனுக்கு சகைவுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை.